இன்றைய வேத வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அருமையானவர்களே, நன்மை செய்ய திராணியை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். நிறைய நேரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும்படியான அநேக சந்தர்ப்பங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு இளம் வாலிபர் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் ஜெபிக்கும்படி சென்றாராம். அவருடைய 2 கைகளும் செயலிலிருந்து தொங்கி கொண்டிருந்தன. அவர் அந்த ஊழியரை பார்த்து சொன்னாராம், ஐயா, என் கைகள் மிகவும் அழகாக ஓவியம் வரையக்கூடிய கைகள். சில வருடங்களுக்கு முன்பாக மிகவும் அழகாக ஓவியம் வரைவேன். அநேக உலக காரியங்களுக்காக என் அழகான கையெழுத்தை பயன்படுத்தி கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். எத்தனையோ காரியங்களுக்காக பயன்படுத்தினேன். ஆனால் கர்த்தருக்கு பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தும் கூட நான் பயன்படுத்தவே இல்லை. என் தாளந்தை புதைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி என் 2 கைகளும் செயலற்று போய்விட்டன. எனக்காக ஜெபிக்க மாட்டீர்களா? கர்த்தர் என் கைகளை மறுபடியும் செயல்பட வைப்பார். ஆனால் நான் ஆண்டவருக்காகவே வாழுவேன். என் தாளந்துகள், திறமைகள் அத்தனையும் முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொன்னாராம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பலருக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லை? ஆனால் நம்ம காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நான், என் குடும்பம், என் வீடு, என் பிள்ளைங்கன்னு மட்டும் உட்கார்ந்துடாதீங்க. அருமையானவர்களே, சுயநலமான வாழ்க்கை ஒரு கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தனக்குத்தானே கனி கொடுக்கிற செடி பலனற்ற திராட்சை செடி. கர்த்தர் நன்மை செய்யக்கூடிய திராணியை கொடுத்துருக்கிறார். ஜெபம் செய்வது கூட நன்மையான காரியம் இல்லை? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தின் மூலமாக நன்மை செய்யுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. எத்தனையோ பசி உள்ளவங்க, வியாதி உள்ளவங்க நம்ம சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்வோம். அருமையானவர்களே, அப்படி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நினைவு கூறுவார். வேத வசனம் சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நம் தேவன் நன்மை செய்கிறவர். வேத வசனம் சொல்கிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தாராம். அருமையானவர்களே, நமக்கு திராணி இருக்கும்போது எவ்வளவு நன்மைகள் மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் தகப்பனே, நன்மை செய்ய தருணங்கள் கிடைக்கும்போது அதை விட்டு விடாதபடி சுவாமி, நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, அது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை, திறமைகளை உமக்காக பயன்படுத்த கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். அண்ணே, துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். தங்கச்சி, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் என் இயேசு ராஜாவுக்கு. செல்ல வேண்டும், தேசம் எங்கிலும் சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. செல்ல வேண்டும், தேசம் எங்கிலும் சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. தம்பி, ஏதாவது
செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜா